பேருந்து நிறுத்தங்களில் கட்டப்படும் நிழற்குடைகள் எந்த அளவிற்கு பயணிகளுக்கு பயனளிக்கிறது என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன்னா முதல்ல இங்க பஸ் ஸ்டாண்டே இருக்காது, ரொம்ப நேரம் அப்படியே தனியா நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பயமா இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறனால எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி நம்ம பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அப்புறம் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு இந்த பஸ் ஸ்டாப். அதுவும் இல்லாமல் ஃபேன் வசதி இருக்கு, சார்ஜ் போடுற மாதிரி இருக்கு, லைட் இருக்கு. ஸோ தைரியமாக நிற்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மின்விசி, லைட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. இரவுலையும் வந்து பெண்கள், குழந்தைகள்லாம் பாதுகாப்பா இங்க உட்கார்றதுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமான ஒரு இதா இருக்கு, ரொம்ப உபயோகமான ஒரு அம்சமா இருக்கு. முதல்ல பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு, சுத்தமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப கட்டி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கு, எல்லா வசதியும் கூட இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் வந்து போற மாதிரி கூட வசதி இருக்கு. லைட்டு, ஃபேனு, சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. ஒரு சிசிடி கேமரா வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு நாங்கள் இறங்குறோம், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், யார் கூட நிற்கிறோம், எவரோட நிற்கிறோம், லைட் போனாலும் இன்னும் லைட் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போயிட்டாலும் எங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு சிசிடி கேமரா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து மரத்து நிழல்லையோ கல்லுல தான் உட்காந்துருக்கணும். மழை வந்துச்சுன்னா திடீர்னு எந்திரிச்சு ஓடவும் முடியாதுங்க. அப்புறம் மரம் எப்போ ஒடிஞ்சு விழுங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே உட்காந்துருந்தாங்க. ஆனா இப்போ கட்டணம் கட்டினதுனால, பஸ் ஸ்டாப்பு கட்டினதுனால எல்லா மக்களுக்கும் பயம் இல்லாம போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிறான். லைட் இருக்குங்க, ஃபேன் இருக்கு. குறிப்பா இதுல சொல்ல வேணும் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் ஈஸியா உள்ள போய் உட்கார்ற அளவுக்கு ரேம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் குரல் பகுதியில் ஒட்டன்சத்திரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.